இப்போ இரண்டாவது வருகை குறித்து பார்க்கலாம். Now let's see into the second coming. இந்த இரண்டாவது வருகை ரொம்ப அருமையான ஒரு காரியம். Now the second coming is a very amazing thing. அது வந்து லியோல வரார். He comes in Leo. இந்த லியோன அர்த்தம் என்னது? What is the meaning of Leo? லியோனா சிங்கம்னு சொல்லி அர்த்தம். It means lion. அத எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா In the Hebrew, அது அரியா அப்படினு சொல்லுவாங்க. they say it Arya. அரியா. Arya. அரியா அப்படினா சிங்கம் அப்படினு சொல்லி அர்த்தம். Arya means lion. இப்போ இதுல 4 எழுத்து இருக்குது. There are 4 letters. ஒன்னு அலெஃப். One is Aleph. ஃபர்ஸ்ட் வந்து அலெஃப். First one is Aleph. அடுத்து வந்து ரேஷ். Then the second one is Resh. அடுத்து வந்து யோத். The third one is Yod. நாலாவது வந்து ஹே. And the fourth one is He. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் அரியா. The 4 letters together is called Arya. முதலாவது ராசி வர்கவா இருந்துச்சுனா, if the first zodiac sign is Virgo, அப்ப கடைசி ராசி வந்து சிம்ம ராசி. and the last zodiac sign is Leo. முதல் வருக அது கன்னி ராசியில இருக்குமானால், if the first coming was in the Virgo sign, அப்ப அவருடைய கடைசி ராசி சிம்ம ராசியில வரணும். now the last the second coming should happen in the 12th zodiac sign. இன்னைக்கு யெகோஷுவா எப்படி வரப்போறார்? Now how is Yehoshua coming? அவர் யூதா கோத்திரத்து சிங்கமா வரப்போறார். He is going to come as a lion of Judah. நீங்க வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, now if you come to Revelation chapter 5, அதுல யோவான் அழுறாரு. now John is weeping. எதுக்காக அழுறாருன்னா, now why is he weeping? சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கையில ஒரு புக் இருக்குது. now in the hands of the one that is sitting on the throne has a book. அந்த புக் வந்து 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்குது. and that book is being sealed with 7 seals. அப்ப அங்க இருந்து ஒரு சத்தம் வருது. and there is a sound. இத திறக்கிறதுக்கும் இத பார்க்கிறதுக்கும் இது வாசிக்கிறதுக்கும் யாருக்கும் தகுதி இல்ல. and who is worthy to open the book and to loose the seals thereof? so ஒருத்தரும் தகுதி இல்லன்னு பார்த்த உடனே, now there was no one worthy for opening it. அதனால யோவான் அழுறா. now John is weeping there. அவன் அழுதுட்டு இருக்கும்போது இன்னொரு சத்தம் வருது. now when he was weeping, there is another voice. யூதா கோத்திர சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். and on the 5th verse he says, and one of the elders said unto me, weep not, behold the lion of the tribe of Judah. அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். and the root of David had prevailed to open the book and to loose the 7 seals thereof. so பின்னால இருந்து ஒரு சத்தம் வருது. there is a voice that is coming from behind. யூதா கோத்திர சிங்கத்தை பார். now see, behold the lion of the tribe of Judah. so அவர்தான் இன்னைக்கு யூதா கோத்திர சிங்கமா வரப்போறவர். and he is the one who comes as the lion of Judah. இன்னைக்கு யெகோஷுவா எப்படி வருவார்? how will Yehoshua come today? அவர் சிங்கமா வரப்போறார். he is going to come as a lion. ஃபர்ஸ்ட் கமிங்ல எப்படி வந்தார்? in the first coming, how did he come? அவர் ஷெப்பர்டா வந்தாலும், he came as a shepherd. ஆனா அவர் ஆட்டுக்குட்டியாவும் இருக்கிறார். he is also a sheep. ஆனா அதே சமயம் இரண்டாவது வருகை வரும்போது, when he comes in the second coming, அவர் ஆட்டுக்குட்டியா வர மாட்டார். he will never come as a sheep. அவர் சிங்கமா வருவார். he'll come as a lion. அவர் யூதா கோத்திர சிங்கமா வரப்போறார். he'll come as a lion of Judah. so இந்த இரண்டாம் வருகை in the second coming, அது லியோல வருது. it happens in Leo. அதுக்கு பிறகு ஒரு காலம் நமக்கு கிடையாது. and after that there is no time or no season. எல்லாம் அந்த 12 இதுலயே முடிஞ்சிரும். and all of these 12 zodiac signs, everything will be over. இப்போ இந்த அரியால பாத்தீங்கன்னா, now when you see in Arya, ஹே அப்படினா பாருன்னு சொல்லி அர்த்தம். he means see. எதை பார்க்கணும்? what should you see? அரிய பார்க்கணும். you have to see the Arya. Ari அரி அப்படினாலும் லயன் தான். Ari means also lion. சோ இது யாரை பார்க்க வேண்டிய இருக்குது? who should we see? நம்ம சிங்கத்தை பார்க்க வேண்டிய இருக்குது. you have to see the lion. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல, in the last moments, யாரெல்லாம் முதல் வருகையில இணைக்கப்பட்டிருக்காங்களோ, those who are connected in the first coming, அவங்க யெகோஷுவாவை பார்ப்பாங்க. they will see the Yehoshua. அவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. they alone will see a Yehoshua. இன்னைக்கு நிறைய பேர் ஹீலிங் பார்த்துட்டு அப்படி விட்டுருவாங்க. they will see the healing and they will leave it. நிறைய பேர் கொஞ்ச நாள் கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. they will be within Christ and then after some days they will leave Christ. ஆனா பவுல் சொல்ற ஒரு காரியம், and what Paul says is, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? who can separate me from the love of God? அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு வரும். when that kind of deepness of connection will happen. அவருடைய அந்த சிலுவையில இன்னொரு தடவை நம்ம இணைக்கப்படணும். now in the cross we should be connected. அப்பதான் நம்ம இனி நான் அல்ல, and that's why we see that it is not I, கர்த்தர் என்னில் ஜீவிக்கிறார். because Christ lives in me. நான் மரிச்சிட்டேன், I am dead. நான் செத்துட்டேன் அப்படினா, I am already dead.
அப்ப எனக்குள்ள வேற எந்த ஆசையாவது இருக்குமா? Now is there anything that desires will be there? எனக்கு நல்ல கோட் ஷூட் போடணும் அப்படின்னு ஆசை வருமா? I mean, there would be a desire that I should wear kind of, valuable dresses. நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வருமா? Will I have the desire to eat too much? நம்ம இங்கெல்லாம் சுத்தி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருமா? Will that desire be that I should go and see many places? ஒரு எந்த ஒரு ஆசையும் உங்களுக்கு வராது. No desires will come. ஏன்னா நீங்க சிலுவையில மரிச்சிட்டீங்க. Now you have already been crucified on the cross. நீங்க முதல் வருகையில இணைக்கப்பட்டுட்டீங்க. You are already connected in the first coming. முதல் வருகையில இணைக்கப்பட்டுட்டீங்கடா. Since you are connected in the first coming, நீங்க சிங்கத்தை பாப்பீங்க. you will see the lion. நீங்க யெகோஷுவாவை பாப்பீங்க. You will see Yehoshua. அவரை நீங்க பாக்கும்போது, when you see Yehoshua, இப்போ நம்மெல்லாம் யாரு? now who are we? நம்மெல்லாம் ஆட்டுக்குட்டி தானே, ஆடுகள் தானே நம்மெல்லாம். Are we the lambs? சிங்கக்குட்டியா ஆடுகளா? Are we the lions? Lioness? என்னத்தையாவது சொல்லுங்க. நாங்க சிங்கம் சொன்னா நீங்க ஆடுன்னு சொல்லுவீங்க, நாங்க ஆடுன்னு சொன்னா நீங்க சிங்கம் சொல்லுவீங்க. When we say we are sheep, then you will say you are lions, and then இப்போ நம்ம எல்லாம் ஆடுகள் தான். now we are all sheep. நம்ம என்னைக்கு அந்த சிங்கத்தை பார்க்கறோமோ, when we see the lion, அன்னைக்கு நீங்க சிங்கக்குட்டியா மாறிடுவீங்க. now you will become the kids of the lions. அவரை போலவே நீங்க மாறிடுவீங்க. you become just like him. பாருங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 John chapter 3. அதுல 2ஆம் வசனத்தை வாசிங்க. now let's read the second verse. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. now just see how beautiful this verse is. இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். now we are the sons of God. இப்போ நம்ம ஆடுகளாய் இருக்கிறோம். now we are sheep. இனி எப்படி இருப்போம்னு சொல்லி இன்னும் வெளிப்படவில்லை. we do not know how we will appear. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது, now when he appears, அவர் இருக்கிற வண்ணமாவே நம்ம அவரை தரிசிக்க போவதனால் we shall be like him, for we shall see him as he is. அவரை போலவே நம்ம மாறிடுவோம். now we will be like him and we will transform like him. எப்போ அவரை போல மாறுவோம்? when will we transform like him? அவரை பார்க்கும்போது அவரை போல நம்ம மாறிடுவோம். when we see him we will be transformed like him. சோ இரண்டாம் வருகையில் அவர் எப்படி வரப்போறார்? now in the second coming how he will come? அவர் யூதா கோத்திர சிங்கமா வரப்போறார். he will come as the Lion of Judah. அவரை நீங்க பார்க்கும்போது, when you see him, நீங்க சிங்க குட்டிகளா மாறிடுவீங்க. now you will become the kids of the lion. நம்ம எல்லாரும் அந்த கப்ஸா மாறிடுவோம். you will become the cubs. அந்த சிங்க குட்டிகளா நம்ம மாறிடுவோம். now you will become the cubs. சோ நம்ம இந்த டீகோடிங்ல பாக்கும்போது, now when you see in the decoding, இந்த அரியாங்கற வார்த்தையில பாக்கும்போது, when you see in the letter in the word Arya, இந்த கடைசி எழுத்து வந்து ஹே, the last letter is he. ஹே ந பாருன்னு சொல்லி அர்த்தம். it means see. யாரை பார்க்கணும்? now who should you see? அரிய பாப்பீங்க. you should see Ari. இந்த அரிய பார்க்கும்போது என்ன நடக்கும்? when you see Ari, what will happen? இந்த மூணு எழுத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும்? when you see those 3 letters, what will happen? இது வந்து அலெஃப். that is Aleph. அலெஃப் அப்படினா வல்லமை. it means power. யாருடைய வல்லமை? whose power? யெகோஷுவாவின் வல்லமை. it's Yehoshua's power. இந்த அலெஃப் யாரை குறிக்குதுன்னா, now Aleph, who does it predicts? இது யெகோஷுவாவை இன்டிகேட் பண்ணும். it indicates the Yehoshua. அவரை பற்றி தான் சொல்லுது. it speaks about him. என கர்த்தரே சொன்னார். when that's why the Lord said, நான் அல்பாவும் ஓமேகாவுமாய் இருக்கிறேன். I am the Alpha and the Omega. அல்பா ஓமேகானா என்னது? what is Alpha and Omega? கிரேக்க மொழியில அல்பா வந்து முதல் எழுத்து. in the Greek, the Alpha is the first letter. ஓமேகா வந்து கடைசி எழுத்து. Omega is the last letter. அப்போ அல்பா and ஓமேகா சொல்லும்போது, now when you say Alpha and Omega, அவர்தான் first letter and last letter. that means he is the first letter and the last letter. அவர்தான் A to Z. he is the A to Z. அடுத்து அவர்தான் அலெஃபும் அவர்தான் தாவுமா இருக்கிறார். he is the Alpha and he is the Aleph and the Tau. அவர் நம்ம ஹீப்ரூல பாக்கும்போது, when you see in Hebrew, அவர்தான் அலெஃப், he is the Aleph, அவர்தான் தாவ், he is the Tau. அப்ப இந்த அலெஃப் யாரு? now who is this Aleph? இந்த அலெஃப் வந்து யெகோஷுவாவை குறிக்குது. it is the Yehoshua. சோ இது யெகோஷுவா. if this is Yehoshua, அடுத்து இந்த ரீ, இந்த ரெண்டு எழுத்து வந்து ரீ. the 2 letters are Re.
ரீ அப்படின்னா மாய்ஸ்சர்னு சொல்லி அர்த்தம். Re means moisture. ஈரப்பதம். Moisture. ஈரப்பதம் எதை குறிக்குது? What does the moisture indicate? அது ஒரு அபிஷேகத்தை குறிக்குது. It speaks about an anointing. யாருடைய அபிஷேகம்? Whose anointing? யெகோஷுவாக்குள்ள அபிஷேகம் இறங்கும். I mean, the Yehoshua's anointing will happen. நம்ம எப்போ அந்த சிங்கத்தை பார்க்கிறோமோ, When you see the lion, அப்ப யெகோஷுவாக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நம்ம மேல இறங்கும். and that anointing that is inside him will come upon us. இது எப்போ வரக்கூடிய அபிஷேகம்? When this anointing comes, அவருடைய வருகை நேரத்துல வரக்கூடிய அபிஷேகம். now that is when he comes. That is his second coming. When he comes, it happens. இப்போ வந்துட்டா, இப்போ Has he already come? Has the anointing come? இந்த அபிஷேகம் ஆல்ரெடி வந்துட்டா நம்ம மத்தியில. Has the anointing already come? அது இப்போ வராது. And now it will never come. அது அவருடைய வருகை நேரத்துல அந்த anointing That இறங்கும். anointing will happen when he descends to earth. எப்படி எலியா போகும்போது எலிசா மேல இறங்கிச்சோ, Now how when Elijah was ascending, the anointing fell on Elisha. அதே போல அவருடைய வருகையின் நேரத்துல நம்ம மேல அபிஷேகம் இறங்கும். Now when his coming happens, when he descends, this anointing will happen. ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நமக்காக வச்சிருக்கிறாரு. There is a special anointing rested upon us. அந்த ஏக்கம் நம்மளுக்கு வரணும். That desire should come upon us. எலிசாவும் எலியாவும் நடந்து போறாங்க. The Elisha and Elijah are going together. கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். Everybody knows Elijah is going to be caught up. அப்போ எலியா கூட அந்த எலியா ஒரு ஊருக்கு வரார். Now Elijah comes into one city. பெத்தேல் அப்படிங்கிற ஊருக்கு வரார். He comes to Bethel. அங்க வந்தோடனே அங்க கொஞ்சம் ஊழியக்காரங்க இருக்காங்க. There a lot of servants of God are there. அவங்க எல்லாம் எலிசாட்ட சொன்னாங்க. Now they say to Elisha, எஜமான தான் கர்த்தர் தூக்க போறாரு. now Elijah is going to be caught up. So நீ எங்க கூட இருந்துரு. Why don't you stay with us? அவர் மட்டும் போட்டும். Let him go by himself. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what Elisha said? சும்மா இருக்கணும். You should keep quiet. எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. I know what I should be doing. நிறைய பேர் உங்களை ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க. Many people will stop us. ஆனா நீங்க ஸ்டாப் ஆக கூடாது. You should not stop yourself. ஏன்னா கடைசில ஒரு அபிஷேகம் காத்துக்கிட்டு இருக்குது. There is an anointing that will flow on the last days. இவன் பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு வந்தான். And now they came from Bethel to Jericho. எலியாவும் எலிசாவும் எரிகோக்கு வந்தாங்க. Now Elijah and Elisha they come to Jericho. அங்க எலியா சொன்னா, now Elijah says, எலிசா நீ இங்கே இருந்திருப்பா. he says to Elisha, why don't you stay here? என்னை கர்த்தர் எரிகோக்கு போச்சு யோர்தானுக்கு போக சொல்றாரு. Now God is asking me to go to Jordan. ஆனா இவன் என்ன சொன்னான் தெரியுமா எலியாட்ட? You know what Elijah said to Elisha? கர்த்தருடைய ஜீவன் மேல ஆணையா சொல்றேன். Oh amen, in the name of that living God. நான் உங்களை விடவே மாட்டேன்னு சொல்லி சொன்னான். He says I will never leave you. அப்படிதான் இருக்கணும். That kind of passion should be upon ஒரு us. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு To receive an anointing, நமக்குள்ள அப்படி ஒரு தாகம் வரணும். you should have that kind of thirst. அந்த இரண்டாம் வருகையில வரக்கூடிய அந்த அபிஷேகம் என் மேல வரணும். That second coming anointing should happen in me. அவர் வருகும்போது, When he comes, அவர் இரண்டாம் வருகையில வரும்போது, in the second coming when he comes, அந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். I should receive that anointing. எலியாவும் எலிசாவும் நடந்து போறாங்க யோர்தானுக்குள்ள. Elijah and Elisha were walking together. எலியா எலிசாட்ட கேட்டாரு. Now Elisha asked Elijah, உனக்கு என்னப்பா வேணும் கேட்டாரு. Elijah asked Elisha, what do you want? எலிசா சொன்னார், what Elisha said is, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துல டபுள் போர்ஷன் எனக்கு வேணும். I want the double portion of that anointing that is upon நீ you. ரொம்ப கஷ்டமான காரியத்தை கேட்ட. You have asked the hardest thing. ஒரு அரிதான காரியத்தை கேட்ட. It is a thing that is impossible. ஆனா நான் போகும்போது நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும். If when I'm caught up, when you see me, you will receive it. அதுக்கு அர்த்தம் என்ன? What does that mean? கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா உனக்கு கிடைக்கும். Now if you are there till the end, the last moment, you will receive it. அதே போல அவருடைய வருகை நேரத்துல In the same way, in his coming, ஒரு அபிஷேகம் நமக்கு காத்து கொண்டிருக்குது. there is an anointing that's waiting for you. அந்த அபிஷேகம் வேணும்னா, if you want that anointing, கடைசி வரைக்கும் யெகோஷுவோட ஒட்டிக்கிட்டு இருங்க. now you should be connected and you should be attached with Yehoshua. அப்பதான் அந்த அபிஷேகம் இறங்கும். Then is when that anointing will be upon you. அவர் வரும்போது நீங்க அவரை பார்க்கணும். And when he comes, you
you should see him. அவரை பார்க்கும்போது நீங்க அவரை போலவே And when மாறிடுவீங்க. you see him, you will become like him. அவரை போல மாறுறதுக்கு இப்போ உள்ள அபிஷேகம் பத்தாது. I mean, to see him, this anointing is not enough. அவரை போல மாறுறதுக்கு To become like him, இப்போ உள்ள அபிஷேகம் பத்தாது. this anointing that we have today is not enough. நம்ம அந்த அபிஷேகத்தை பெற வேண்டிய இருக்குது. We need to receive that anointing, அது அவருடைய வருகை நேரத்துல தான் கிடைக்கும். and that happens at his coming. அப்ப முடிபெறும் நிலையில் நிற்கிறது தான் ரட்சிக்கப்படுவான். And the one that retains till the end is one will be saved. சோ இந்த ரெண்டு வருகை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். Now we've seen two comings. ஒன்னு வந்து அவருடைய முதல் வருகை வர்கோ, The first coming, the Virgo, அடுத்த இரண்டாம் வருகை சிம்ம ராசி. and the second one is Leo. இந்த ரெண்டுலயுமே உங்களுடைய இணைப்பு இருக்கணும். And in both of it, there should be a connection.